வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழியை நோட்டமிடும் மர்ம வாகனம். தமிழர் இனப்படுகொலை, கனேடிய பிரதமரிடமிருந்து பரந்த அறிவிப்பு. ஏஐ ஊடாக உருமாற்றப்படும் செம்மணி மனித எலும்புகள், கடும் எச்சரிக்கை. மீறுவோருக்கு எதிராக பாயவுள்ள சட்டம். ஓமந்தையில் போலீசாரால் அபகரிக்கப்படும் தனியாரின் காணி, விகாரை அமைக்க முயற்சி. அதிகரிக்கப்பட்ட எரிபொருட்களின் விலைகள், பொதுமக்கள் விசனம். செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் மீட்புக் குழுவினருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். மேல் நீதிமன்றில் மீண்டும் ஆரம்பமாகவுள்ள உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள். அத்துமீறி நுழைந்த மேலும் 7 தமிழக மீனவர்கள் கைது. தமிழக இளைஞர் மரணத்தில் வெளியாகிய அதிர்ச்சி தகவல். வர்த்தக வரி விதிப்பிற்கான காலக்கெடுவை நீட்டிக்கப் போவதில்லை, ட்ரம்ப் அதிரடி. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் 2வது கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று வரை குறித்த புதைகுழியில் 33 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் 2வது கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று வரை குறித்த புதைகுழியில் 33 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான சூழ்நிலையில் நேற்று முன்தினம் மர்ம வாகனம் ஒன்று செம்மணியை நோட்டமிடுவதை அவதானிக்க முடிந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 5049 7 என்ற வாகன இலக்கத்தகடு பொருத்தப்பட்ட வாகனம் ஒன்றை இவ்வாறு நோட்டமிட்டதை அவதானிக்க முடிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த வாகனத்தில் வந்தது யார், மயானத்தின் ஒழுங்கைக்குள் சென்று அகழ்வு பணிகளை ஏன் நோட்டமிட வேண்டும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது. மேலும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் வாகனத்திற்கு இவ்வாறு இலக்கம் காணப்படுவதில்லை எனவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. பல்வேறு வகையில் சித்திரவதைகள் செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட தாய், சேய், சிறுவன் என பலரது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட விடயமானது சர்வதேச ரீதியாகவும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவ்வாறு மர்ம வாகனம் குறித்த பகுதியை நோட்டமிடுவது மக்கள் மத்தியில் அச்சத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறலுக்கான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கும் என கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறலுக்கான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கும் என கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை கனடாவில் செயற்படும் தமிழ் அமைப்பு ஒன்றுக்கு எழுதிய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தமிழின படுகொலையின் எதிரொலியாக தமிழ் கனேடியர்கள் சுமக்கும் வலியை புரிந்து கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்கள் உட்பட அனைத்து சமூகங்களையும் கனடா ஆதரிப்பதாகவும் அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரி அளித்து வரும் பங்களிப்புகளை கனேடிய அரசாங்கம் மதிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் பதவி வகித்த 2வது இலங்கை தமிழ் வம்சாவளியை சேர்ந்த அமைச்சராக அவரது மரபு குறித்தும் நான் பெருமைப்படுகின்றேன் என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறலை நோக்கிய உண்மை மற்றும் நீதிக்கான அழுத்தத்திற்கு சுயாதீனமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டினரின் வெறுப்பை எதிர்க்கின்றோம். அந்த வகையில் வணிகம் மற்றும் சமூக தலைவர்களாக இருந்து எங்கள் சமூகத்தின் துடிப்பை மேம்படுத்துவது வரை கனடாவால் ஈழத்தமிழர்கள் நாட்டிற்கு செய்யும் மகத்தான பங்களிப்புகளை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான மனித எலும்புக்கூட்டு படங்களை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைப்போர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான மனித எலும்புக்கூட்டு படங்களை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைப்போர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பில் நீதிமன்றத்திலும் புதைகுழியிலும் செயற்படுகின்ற சட்டத்தரணிகள் என்ற அடிப்படையில் பொறுப்பான சில கருத்துக்களை தெரிவிக்க வேண்டியுள்ளது. அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறித்த எலும்பு தொகுதிகளுக்கு மாற்றீடான புகைப்படங்களை பரப்புவது தொடர்பாக நான் கூறியாக வேண்டும். இந்த புதைகுழி தொடர்பான வழக்கு குற்றவியல் விசாரணைகளுடன் தொடர்ந்து இடம்பெற்று வரும் வழக்காகும். அந்த வழக்கு விசாரணை நடவடிக்கைகளில் இருக்கின்ற பொருட்களை இருக்கும் சான்று பொருட்களாகவே கொண்டு விசாரணைகள் இடம்பெற்று
இடம்பெற்று வரும் சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டவர் தொடர்பான ஒரு உண்மைத்தன்மை சுய அடையாளங்களை தேடுதலின் அடிப்படையில் பேணி பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. அவ்வாறு இருக்கையில் AI பாவனை செய்து அதனை சமூக வலைதளங்களில் வெளியிடுவது தவறான விடயமாகும். போலியான தகவல்கள் சமூக தளங்களை போய் சேரும் போது எதிர்காலத்தில் குற்றவியல் விசாரணைகளுக்கு தடையாக அமையும். பாதிக்கப்பட்டவர்களுக்கான இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான ஒரு யுக்தியாகவே பாதிக்கப்பட்டவர்கள் இதனை பார்க்கின்றார்கள். இந்த அடிப்படையில் அவர்களுடன் கலந்துரையாடியதன்படி நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் ஒரு விடயம் தொடர்பில் இவ்வாறான விடயங்களை செய்வது நீதிமன்ற அவமதிப்பாக கருதி அவர்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்து வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அத்தோடு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினார்கள் என்று கூறி சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் இருக்கின்றன. எனவே இவ்வாறு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படங்களை பகிர்வதை நிறுத்த வேண்டும். அவ்வாறு இல்லாமல் எதிர்காலத்தில் தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஓமந்தை ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்திற்கு அருகில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியினை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அபகரித்து விகாரை அமைப்பதற்கு முயற்சிப்பதாக தெரிய வருகிறது. ஓமந்தை ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்திற்கு அருகில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியினை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அபகரித்து விகாரை அமைப்பதற்கு முயற்சிப்பதாக தெரிய வருகின்றது. A9 வீதியில் ஓமந்தை ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் காவல்துறை நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை நேற்றைய தினம் துப்புரவு செய்த ஓமந்தை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குறித்த இடத்தில் விகாரை ஒன்றினை அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்வதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த காணி நீண்ட காலமாக ஒருவரின் பராமரிப்பில் இருந்த போதிலும் அவருக்கான காணி ஆவணங்கள் இல்லாத நிலையில் தற்போதும் அது அரச காணியாக காணப்பட்டு வருகின்றது. எனினும் குறித்த காணிக்கு சொந்தம் கோரும் நபர் இந்த காணி தனக்குரியதானது என பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட அரசு அதிபரிடம் முறைப்பாடு செய்த நிலையில் இதுவரையில் அவருக்கு காணிக்கான ஆவணங்கள் கொடுக்கப்படாத நிலையிலேயே ஸ்ரீலங்கா காவல்துறையினர் காணியை துப்புரவு செய்துள்ளனர். இந்த நிலையிலே காணி உரிமையாளரை அச்சுறுத்தி துப்புரவு செய்ததாகவும் தெரிய வருவதோடு குறித்த காணியில் விகாரை ஒன்றை அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்வதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே இது தொடர்பில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனடி நடவடிக்கை எடுத்து குறித்த காணியை உரிய நபருக்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். நேற்றைய நாள் அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் விலை மக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றைய நாள் அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் விலை மக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் அதிகரித்திருப்பது மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் விலை குறைப்பை எதிர்பார்த்திருந்த வேளையில் விலை அதிகரித்திருப்பது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலை திருத்தங்களை அறிவித்தது. அதன்படி லங்கா ஆட்டோ டீசல் 1 லிட்டரின் விலை 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை 289 ரூபாவாகும். மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் விலை 7 ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை 185 ரூபாவாகும். மேலும் 92 ஆக்டன் பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 12 ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை 305 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் லங்கா சூப்பர் டீசல் 4 ஸ்டார் யூரோ 4 லிட்டர் ஒன்றின் விலையிலும் லங்கா பெட்ரோல் 95 ஆக்டன் யூரோ 4 லிட்டர் ஒன்றின் விலையிலும் எதுவித மாற்றங்களும் செய்யப்படவில்லை எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினை தொடர்ந்து பொதுமக்கள் பல்வேறு விதமான நெருக்கடியினை சந்தித்து வரும் நிலையில் அடிக்கடி எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படுவதனால் மக்களின் வாழ்க்கை சுமையும் மனவேதனையும் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதாகவும் இதனால் தங்களுக்கு தொழில் செய்ய முடியாது என்றும் பலர் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினை தொடர்ந்து பொதுமக்கள் பல்வேறு விதமான நெருக்கடியினை சந்தித்து வரும் நிலையில் அடிக்கடி எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படுவதனால் மக்களின் வாழ்க்கை சுமையும் மனவேதனையும் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதாகவும் இதனால் தங்களுக்கு தொழில் செய்ய முடியாது பலர் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து பல பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படும் சாத்தியம் காணப்படுவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பொது போக்குவரத்து, அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உள்ளிட்ட அனைத்து சேவைகள் மற்றும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டு பொதுமக்கள் வாழ்வாதாரத்தினை கொண்டு செல்வதற்கு திணறி வரும் நிலையில் மீண்டும் எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன.
இதனால் மீண்டும் பொது போக்குவரத்து, எரிவாயு, மின்சாரம், தண்ணீர் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் மற்றும் சேவைகளின் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றன. இந்த நிலையில் எவ்வித சம்பளமும் அதிகரிக்கப்படாத நிலையில் மக்கள் வாழ்வாதாரத்தினை கொண்டு செல்வதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு மேலும் மேலும் மக்கள் மன அழுத்தத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக வேண்டிய நிலை ஏற்படுவதாகவும் இதனால் மக்கள் அரசாங்கத்தின் மீது பாரிய அளவில் வெறுப்பு ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து நேற்றுடன் மொத்தமாக 33 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து நேற்றுடன் மொத்தமாக 33 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் சிறுவர்களின் 2 எலும்புக்கூடுகள் புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளை வெளியே மீட்டெடுப்பதில் பாரிய சிக்கலை மீட்புக்குழு எதிர்கொண்டுள்ளதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகியுள்ள சட்டத்தரணி ரணிதா தெரிவித்துள்ளார். குறித்த எலும்பு தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து காணப்படுவதனால் எலும்புக்கூடுகளை வெளியே பிரித்தெடுப்பதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதிதாக எலும்புக்கூடுகளை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்கூட்டியே புலனாய்வு தகவல்கள் கிடைத்த போதிலும் குற்றவியல் கவனக்குறைவு காரணமாக கடமையை செய்ய தவறியமை குறித்த விசாரணை மீண்டும் 2025 ஜூலை 25ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்கூட்டியே புலனாய்வு தகவல்கள் கிடைத்த போதிலும் குற்றவியல் கவனக்குறைவு காரணமாக கடமையை செய்ய தவறியமை குறித்த விசாரணை மீண்டும் 2025 ஜூலை 25ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற ட்ரையல் அட்பார் மூவர் கொண்ட நீதிமன்றம் இதற்கான திகதியை அறிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஹேமஸ்தினி பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை நேற்றைய நாள் இடம்பெற்ற போதே இந்த நாள் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 3 நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வு ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோரை விடுதலை செய்ய முன்னர் உத்தரவிடப்பட்டிருந்தது. இருப்பினும் சாட்சிகளை அழைக்காமல் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவிப்பதற்கான மேல் நீதிமன்றத்தின் முடிவை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரி சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதனை அடுத்து மேல்முறையீட்டை பரிசீலித்த உயர் நீதிமன்றம் சாட்சிகளை அழைத்து இறுதி முடிவை அறிவிப்பதற்கு முன்னர் புதிய விசாரணையை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையிலேயே குறித்த இருவருக்கும் எதிராக புதிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தலைமன்னார் கடல் பகுதியில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதற்காக இந்தியாவின் ராமேஸ்வரத்தை சேர்ந்த 7 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமன்னார் கடற்பகுதியில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதற்காக இந்தியாவின் ராமேஸ்வரத்தை சேர்ந்த 7 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று இரவு 11 மணியளவில் பன்னாட்டு கடல் எல்லை கோட்டை கடந்த பின்னர் அந்த குழு கைது செய்யப்பட்டு அவர்களின் படகும் கைப்பற்றப்பட்டது. சட்டவிரோத மீன்பிடிக்காக இந்திய மீனவர்கள் இந்த வாரத்தில் கைது செய்யப்படும் 2வது சந்தர்ப்பம் இதுவாகும். ராமேஸ்வரத்தை சேர்ந்த 8 இந்திய மீனவர்களை கடற்படையினர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்தனர். இதன்போது அவர்களின் இழுவை படகுகளும் கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். ஜஸ்டிஸ் போர் அஜித்குமார் என்ற வாசகம் சமூக ஊடகங்களில் குறிப்பாக இந்தியாவின் தமிழ்நாட்டில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்ற வாசகம் சமூக ஊடகங்களில் குறிப்பாக இந்தியாவின் தமிழ்நாட்டில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த ஹேஷ்டேக் ஆனது தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு கோயிலில் தற்காலிக பாதுகாவலராக பணியாற்றிய 28 அகவையுடைய அஜித்குமார் என்ற இளைஞனின் மரணத்துடன் தொடர்புடையதாகும். இது தொடர்பில் தெரிய வருகையில் அஜித்குமார் என்ற இளைஞன் கோவிலுக்கு வந்த ஒரு பக்தரின் காரில் இருந்த 9.5 பவுண்ட் தங்க நகை மற்றும் பணம் திருடப்பட்ட வழக்கில் சந்தேகத்தின் பேரில் ஜூன் 28, 2025 அன்று இந்த கைதின் பின்னர் இடம்பெற்ற விசாரணையின் போது அவர் மரணமடைந்துள்ளார். இதன்படி குறித்த இளைஞன் இந்திய காவல்துறையினரால் தாக்கப்படும் காணொலியொன்றும் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் குறித்த மரணம் இந்திய காவல்துறையினரால் வன்முறை மற்றும் துன்புறுத்தல் காரணமாக இருக்கலாம் என்று அவரது குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த சம்பவம் பொதுமக்கள் மற்றும் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அகில இந்திய அண்ணா
திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இந்த மரணத்தை கண்டித்து நீதி விசாரணை, இழப்பீடு மற்றும் குற்றவாளிகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றன. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்ற ஹேஷ்டேக் அஜித்குமாரின் மரணத்திற்கு நீதி கோருவதற்காகவும், இந்திய காவல்துறையினரால் மேற்கொள்ளப்படும் முறைகேடுகள் மற்றும் தமிழ்நாட்டில் இந்திய காவல்துறையினரால் தடுப்பு மரணங்களுக்கு எதிராகவும் ஒரு டிஜிட்டல் பிரச்சாரமாக உருவாகியுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பான நீதிமன்ற விசாரணையில் அடித்துக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் அஜித்குமார் தீவிரவாதியா என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் விசாரணையை முன்னெடுத்த இந்திய உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தமிழ்நாட்டில் 24 விசாரணை மரணங்கள் நிகழ்ந்தது பற்றி விளக்கமளிக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது ஆளும் கட்சியினர் தலையிட்டால் பெற்றோரின் சம்மதமின்றி காவல்துறையினரே அஜித்தின் உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்துவிட்டதாக சட்டத்தரணிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். உயிரிழந்த அஜித்குமாரை கடுமையாக தாக்கிய காவல்துறையினர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து விரைவில் நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் முறையிட்டுள்ளனர். மேலும் இது தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனை விசாரித்த நீதிபதிகள் அடித்துக் கொல்லப்பட்ட நபர் தீவிரவாதியா என்றும் அவரை ஏன் அடித்துக் கொலை செய்துள்ளீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு சாதாரண வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரை அவரிடம் எந்த ஆயுதமும் இல்லாத பட்சத்தில் இதுபோன்று தாக்குதல் நடத்தியது ஏன் என்றும் வினவியதாகவும் கூறப்படுகின்றது. இதனையடுத்து 5 இந்திய காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு 6 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் வழக்கு தமிழ்நாட்டு குற்றப்புலனாய்வு துறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா எந்த நாடுகளுடனும் வர்த்தகம் செய்ய தயார் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா எந்த நாடுகளுடனும் வர்த்தகம் செய்ய தயார் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் அதற்கான கட்டாய வரி 10%, 25%, 30% அல்லது 50% வரையில் விதிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பிற நாடுகள் மீதான வர்த்தக வரி விதிப்புக்கான 90 நாள் காலக்கெடுவை நீட்டிக்க மாட்டோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2வது முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்ற முதல் நாளில் இருந்தே 57 நாடுகள் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% முதல் 50% வரையான வரிகளை விதித்து உலக வர்த்தகத்தில் பெரும் பரபரப்பை ட்ரம்ப் ஏற்படுத்தினார். இதற்கு பதிலடி அளித்த சீனா மீது ட்ரம்ப் 125% வரி விதித்ததை தொடர்ந்து சீனா தனது அரிய வகை உலோகங்களின் ஏற்றுமதியை தடை செய்தது. இதனை கண்ட ட்ரம்ப் சிறிய அளவு வரி தளர்வை அறிவித்தார். இந்த வரி ஒப்பந்தங்களுக்கு இந்தியா, சீனா மற்றும் கனடா உள்ளிட்ட நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த 90 நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. அந்த காலக்கெடு ஜூலை 9ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் அந்த கால அவகாசத்தை நீட்டிக்கப் போவதில்லை என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அமெரிக்காவுடன் எந்த நாடுகள் எப்படி நடந்து கொள்கின்றன என்பதை பொறுத்து வரி வீதம் நிர்ணயிக்கப்படும். நல்ல விதமாக நடந்தால் சலுகை இருக்கும், இல்லையென்றால் கடுமையான வரி விதிக்கப்படும். ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் அந்த நாடுகளுக்கு வர்த்தக அபராதங்கள் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த 90 நாட்களில் 90 தனித்தனி ஒப்பந்தங்களை உருவாக்க வேண்டும் என்ற இலக்குடன் செயற்பட்டு வருவதாகவும் இதற்கு 200 நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதால் கடினமாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.